திசைக்கு அனுசரித்து வீடு கட்டாமல் நிறைய வீடு ஃபெயிலியர். அளவு நல்லா இருக்குது, வாஸ்துப்படி இருக்குது, நல்லா எது எங்கெங்கே இருக்கணுமோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இடத்த தயவு செய்து இடத்த அனுசரித்து வீட்டை கட்டாதீங்க. திசையை அனுசரித்து வீட்டை கட்டுங்க. அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த இடத்துல திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி அப்படின்னா, அதாவது புதுசாக வீடு கட்டுறவங்க எந்த இடத்துல அடிப்படை சார்ந்த விஷயத்துலேயே அவங்க தோக்குறாங்க. நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடையலாம். அப்படிப்பட்ட ஒரு காணொளி தான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே வீடு கட்டுறப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாஸ்து பார்க்குறீங்க, மனை அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம், அப்படித்தான் 2 பெட்ரூம் வேணும், ஹால் வேணும், கிச்சன் வேணும், எங்கள் மாப்பிள்ளைக்கு பிடிக்கணும், எங்கள் பொண்ணுக்கு பிடிக்கணும், இப்படி கண்ணோட்டத்தில் பார்க்குற நீங்கள், ஆனால் அந்த அடிப்படையான பேசிக் விஷயத்தை பார்க்க தவறுறீங்க. எல்லாருமே ரோட்டை அனுசரித்து வீட்டை கட்டுங்க, ரோட்டை அனுசரித்து வீடு கட்டுங்கன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நான் ரோட்டை அனுசரித்து தயவு செய்து வீடு கட்டாதீங்க. உங்களுடைய இடத்துடைய திசையை அறிஞ்சு திசைக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி திசைக்கு அனுசரித்து வீடு கட்டாமல் நிறைய வீடு ஃபெயிலியர். அளவு நல்லா இருக்குது, வாஸ்துப்படி இருக்குது, நல்லா எது எங்கெங்கே இருக்கணுமோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் திசைக்கு தகுந்தாற்போல் வீட்டை கட்டாமல் ரோட்டை அனுசரித்து வீடு கட்டி நிறைய பேர் தோற்றவங்களை சமீபமாக அந்த 2-3 மாத கட்டங்களில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்துக்கு மேலே பார்த்துட்டேன். எல்லாமே சிரமத்தை அனுபவிக்கிறாங்க. அது எப்படி என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சார்ந்த வீடியோ போடணுங்கிறதுக்காக அதை போடுறேன். நல்லா பாருங்கள். ஒரு ரோடு இருக்குது, இப்படி ஒரு ஃப்ளாட் ஒன்று இருக்குது. இதில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேல் இருக்கக்கூடிய திசை பாருங்கள், வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு அப்படின்னு அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டுடைய பஞ்சபூத கண்ணாடி அப்படின்னாவே அது திசை காட்டும் கருவி தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எப்படி 2 கண்ணு முக்கியமோ, ஒரு வீட்டுக்கு முதல் தரத்தில் அந்த திசை காட்டும் கருவிங்கக்கூடிய அந்த மூலதனத்தை இருந்தால் தான் நம்ம ஒரு சரியான வீட்டை அமைக்க முடியும். அப்போ இவங்க ஒரு இடத்த பார்த்த உடனே எங்கள் ஃப்ளாட் வந்து 60க்கு 40ங்க எங்கள் ஃப்ளாட்டு. நம்ம போய் பார்க்குறப்ப இப்படி இருக்குது. வீடு வடக்கு பார்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வடக்கு பார்த்து எல்லாமே நீட்டாக இங்கே பாருங்கள், ஒரு ஹாலு, ஒரு டைனிங்கு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூம்பு, இது பாருங்கள், இது ஹாலு, இது டைனிங்கு, இது கிச்சனு, இப்படி டோர் வச்சு, இது டோரு, இது ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்பு, இது 2வது பெட்ரூம்பு, இதுக்கு நடை இங்கே வச்சுட்டாங்க டோரு, இது பூஜை ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் சரியான இடைவெளி விட்டு, இது டாய்லெட் பாத்ரூம்பு, இது பூஜை ரூம்பு, இப்படி போட்டாங்க. மெயின் டோர் வந்து கரெக்டாக, இது மெயின் டோர் கரெக்டாக இப்படி ஒரு வீட்டை போட்டாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு என்னென்னா கண்ணுக்கு அழகாக இருக்குது, லட்சணமாக இருக்குது. ஹால் வடகிழக்கில், டைனிங்கு, கிச்சனு, பெட்ரூமுக்கு ஜன்னல் இங்கே, இந்த பெட்ரூமுக்கு இங்கே ஜன்னல், இந்த பெட்ரூமுக்கு இங்கே ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல், அதே மாதிரி இப்படி ஒரு ஜன்னல், இப்படி இதெல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆனால் வீட்டை கட்டுறதுலேருந்து கஷ்டம், வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்க முடியல, ஏகப்பட்ட விரயம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளுக்கு நீங்கள் போயிட்டீங்களான்னு நம்ம கேட்குறோம். ஆமாங்கிறாங்க. அது ஏன் எப்படி அப்படிங்கிறது தான் இதிலோட விஷயம். அப்போ இடத்த தயவு செய்து இடத்த அனுசரித்து வீட்டை கட்டாதீங்க. திசையை அனுசரித்து வீட்டை கட்டுங்க. அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த இடத்துல
அந்த மேஜிக், அந்த பஞ்சபூதத்துடைய திசைகாட்டும் கருவியை வச்சு பார்க்கும் பொழுது நல்லா பாருங்கள், திசைகாட்டும் கருவி இப்படி வச்சு பார்க்குறப்ப கரெக்டாக இந்த டெட் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த தான் வடக்கா காட்டுது, இந்த இடத்த தெற்கா காட்டுது, இந்த மூலையை கிழக்கா காட்டுது, இந்த மூலையை மேற்கு திசையாக காட்டுது. அப்போ இது முழுக்க முழுக்க வடக்கு பார்த்த வீடானா நிச்சயம் வடக்கு பார்த்த வீடு கிடையாது. வடக்கு பார்த்த வீடாக இருந்ததுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, இப்படி இருக்கணும், இதுதான் இப்படி ரோடு இருக்கும். வடக்கு பார்த்த வீடு தான் இப்படி கோணையாக கிராஸாக தெரியும். ஆனால் இது வடக்கு பார்த்த வீடு கிடையாது. அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்க, இப்படி இருக்குது. அப்போ இந்த மேற்கும் வடக்கு சந்திக்கக்கூடிய இந்த மையத்துக்கு பேர் வடமேற்குன்னு பேர், இந்த மையத்துக்கு பேர் வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடியது வடகிழக்குன்னு இங்கே பேர், இங்கே தென்கிழக்குன்னு, இதுக்கு இந்த சென்டருக்கு பேர் தென்கிழக்குன்னு பேர், இந்த சென்டருக்கு தென்மேற்குன்னு பேர். அப்போ இந்த வீடு முழுக்க முழுக்க வாஸ்துப்படி இருந்தாலும் இந்த வீடு வடமேற்கு மூலை பார்த்த வீடு. நல்லா புரிஞ்சுக்குங்க, வடக்கு பார்த்ததுக்கு வடமேற்கு மூலையை பார்த்து ஒரு வீடு கட்டுனா நிச்சயம் அந்த வீட்டில் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, கணவன் மனைவி அவங்களுக்குடைய புதிய தம்பதிகளாக இருந்தால் 2 பேர்த்துக்கு பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பு, ஒட்டுக்கூடல் சார்ந்த பிராபலங்கள், அடுத்தது ஒரு நாளாவது ஸ்டேஷன் அல்லது கோர்ட்டு வாசல் மிதிச்சே தீரணும். அதே மாதிரி எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே தடை, தாமதம், சிக்கல், மனவிரக்தி இப்படி எல்லாம் ஏற்படும். ஏன்னா வடமேற்குங்கிறது காற்றுடைய மூளை. அப்போ இந்த காற்றோட மூலையில் கொண்டு போய் நம்ம எவ்வளோ பெரிய செல்வத்தை வச்சாலும் சரி, அந்த செல்வம் தண்ணி மாதிரி கரைஞ்சி காற்று மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும். பத்திரம் முதல்ல அடமானத்துக்கு போச்சான்னு கேட்டோம், சொந்த காசில் தான் கட்டினாங்க. ஒரு குறிப்பிட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துலேயே பத்திரத்தை அடமானம் பேங்குக்கு வச்சு லோன் வாங்குறாங்க கடனை கட்டுறதுக்கு. அப்படி வாங்கினாலும் மேலும் 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 பல பிரச்சனை, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, அவர் 2 டைமும் கோர்ட் ஏறிட்டு வந்துட்டார். இப்படி பல சிக்கல்களை அனுபவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், வடமேற்கு மூலையில் இந்த இடத்துல, இது நான் தான் சொல்லிட்டேன், வடமேற்கு மூலையிட்ட இந்த இடத்துல இருக்கக்கூடிய மகராசன் யார்? கேது பகவான் தான் இந்த வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய மகராசன். அப்போ கேதுன்னா தனிமையை விரும்புவது, மன விரக்தியாவது. அடுத்தது கேது அப்படின்னா சட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு காரகன் கேது. அப்போ இந்த இடத்துல இருந்தாவே பொதுவாக அவங்க சிக்கல்களை அனுபவிக்கணும். வீட்டை நிரந்தரமாக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விற்றுட்டு தான் போவாங்க. கண்டிப்பாக அவங்களால இந்த சொத்தை காப்பாற்ற முடியாது. நல்லா தெரியுது. நம்ம சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் அவங்க ஆமான்ட்டாங்க. இதில் ஏன் நம்ம சொல்கிறோம்னா, ஏற்கனவே நான் ஒருத்தர் வாஸ்து பார்க்குறவங்களை தாங்க கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க தான் இப்படி சொன்னாங்க, ரோட்டை அனுசரித்து வீடு கட்டுன்னு சொன்னாங்க. நானும் ரோட்டை அனுசரித்து வீடு கட்டிட்டேன். ஆனால் நீங்கள் சொல்லி தான் எனக்கு என் வீடே வந்து வடமேற்கு மூலை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அப்போ வடமேற்கு மூலை பார்த்துக்கிட்டு இருந்தால் வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தெய்வம் வருண பகவான் காற்று மாதிரி போயிடும், எதுவும் தங்காது வீட்டில். சும்மா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்து வேணுமா போயிட்டு இருக்கிறதுக்கு என்ன இந்த வீடு யூஸ் ஆகுமே தவிர நிரந்தரமாக குடியிருக்கிறதுக்கு ஆகாது. அப்போ டோட்டலாக இந்த தலைவாசல் அப்படிங்கிறதே டோட்டலி தவறு. அப்போ இப்படி டோட்டலி தவறு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேலே டிகிரி வயசையெல்லாம் வச்சு பார்த்து திசைகாட்டும் கருவியெல்லாம் வச்சு அனுசரித்து இந்த வீட்டை நம்ம எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத தான் நம்ம உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். அப்படி மாற்றினா அந்த வீடு ஜெயிக்குமானா ஆண்டவன் சத்தியமாக ஜெயிக்கும், மாற்றமே இல்லை. ஏன்னா இந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட், எனக்கு கான்ஃபிடென்ட்டுங்கிற கூட அந்த திருச்செந்தூர் முருகன் போட்ட பிச்சை, பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் போட்ட ஒரு ஆசீர்வாதம், அனுகிரகம். ஏன்னா நம்ம 30 வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம நடைமுறையில் நிறைய நம்மளும் தோற்றுருக்குறோம். நம்மளும் தோக்கலின்னு இல்லை, நம்மளும் நிறைய விஷயத்தில் வாஸ்துவில் தோற்றுருக்குறோம். அப்போ எங்கெங்கே தோற்றுருக்குறோம், எங்கெங்கே ஜெயிச்சிருக்கிறோம், தோத்த இடம் எது, ஜெயிச்ச இடம் எதுன்னு எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்த இடத்துல இது மாதிரி நிறைய இடத்துல சரிவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை.
அதை மாற்றி பார்த்து ஜெயிச்சிருக்காங்கன்னா மாற்றி வச்சு 100% ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு மெயின் ரோடு உங்களுக்கு ரோடு இப்படி வடக்கு பார்த்து ஃபுல்லாக, அதாவது கிளமேரில் வடக்கு பார்த்து ரோடே இருந்தாலுமே உங்கள் இடம் வடமேற்கு மூலையை பார்த்து இருந்தால் தயவு செய்து நீங்கள் ரோட்டை அனுசரித்து வீட்டை கட்டாதீங்க. அப்படி கட்டினீங்கன்னா அந்த வீட்டில் நிரந்தரமாக வாழ முடியாது. சட்ட சிக்கல்களை அனுபவிச்சே தீரணும். கௌரவம் புகழ் எல்லாமே காற்றுல பறக்கிற மாதிரி கண்டிப்பாக பறந்துடும். அதை நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் இதே வீட்டை நம்ம என்ன சொல்லி அவங்கள மாற்றி வச்சோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ளளவு சரியாக இருக்குதா, வெளியளவு சரியாக இருக்குதா, இடத்துக்கு பிரசனம் சரியாக இருக்குதா, ஜாதகருடைய எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது, அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி தலைவாசல் இருக்குதா, இப்படியெல்லாம் பல கோணத்தில் பார்த்து வீட்டுக்கு வரவென்ன, செலவென்ன, யோகம் என்ன, ராசி என்ன, கண் இருக்குதா, உயிர் இருக்குதா, இது பசுவோட மனையா, சிங்கத்தோட மனையா, யானையோட மனையா, இது சூத்திரம் நல்லா இருக்குதா, இது சிம்ம யோனியா, இல்லை யானை யோனியா, இல்லை கருட யோனியா, இது மாதிரி இதனுடைய ஒட்டுமொத்த அந்தரங்கத்தை அலசி ஆராய்ஞ்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். அப்போ டோட்டலாக இது வடமேற்கு மூலையை பார்க்கக்கூடாது. இப்போ வீட்டை கிழக்கு பார்த்து கட்டலாமா அப்படின்னா, கிழக்கு பார்த்து கட்டுறதுனா இந்த மூளை பார்த்துக்கிட்டு இருக்கும். அதாவது இப்படி இருக்கணும். இந்த இடத்த பாருங்கள், இப்படி இருந்தால் தான் கிழக்கு பார்த்த வீடு. ஆனால் வீடு ஆல்ரெடி இப்படி இருக்குது. அப்போ தலைவாசல் தூக்கி இப்படி வச்சோம்னா, இந்த சைடில் வச்சோம்னா எங்கே பார்க்கும்? வடகிழக்கு மூலை பார்க்கும். இப்போ திசையை அனுசரித்து தான் நம்ம வீட்டை கட்டுறோம். அப்போ வடக்கு வைக்காமல் கிழக்கு வச்சோம்னா அது வடகிழக்கு மூலையே பார்க்கும். அப்போ வடகிழக்கு மூலையை பார்க்குறது சிறப்பா அப்படின்னா 100% சிறப்பு. இந்த இடத்துக்கெல்லாம் வடக்கு கிழக்கு பார்த்த வீடு இல்லை, கிழக்கு திசைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வடகிழக்கு பார்த்த வீட்டை கட்டினோம்னா ஜோராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், கமரவே கமராது, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டோடைய பத்திரத்துடைய ஓனர் யாருன்னு கேட்டேன். அவர் நான் தாங்க என்னார், உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் 9 கிரகங்களில் எந்த கிரகங்கள் அதிக வலிமை வாய்ந்திருக்குதுன்னு பார்த்தோம். சந்திரன் நல்லா இருக்காரா, புதன் நல்லா இருக்கிறாரா, குரு நல்லா இருக்கிறாரான்னு பார்த்து அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் சூப்பராக இருந்தார். அப்போ சந்திர பகவானுடைய பகுதியை கரெக்டாக நம்ம தேர்ந்தெடுத்து கிழக்கு சைடுலேயே சந்திர பகவானுடைய பகுதியை தேர்ந்தெடுத்து கரெக்டாக தலைவாசல் சந்திர பகவானில் வச்சு பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆகுது. இந்த பதிவு நான் ரொம்ப நாளாக போடலான்ட்டு இருந்தேன், அதுக்கு டைமே எனக்கு கிடைக்கல. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சில கோயில் வழிபாடுகள் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். இப்போ அவங்க மிந்தானத்து ரீசெண்டாக அவங்க சொன்னாங்க, உண்மையாலுமே எனக்கு கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் இருக்குதுங்க, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டு இருக்குது, எனக்கு இப்போ நிம்மதி கிடைச்சிருச்சு அப்படின்னாரு. வாழ்க்கையில் நிம்மதி கிடைச்சாவே அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவுசெய்து வீடுங்கிறது நீங்கள் சாதாரண விஷயம்னு நினைக்காதீங்க. வீடுங்கிறது காலகாலமாக வாழையடி வாழையாக உங்களுடைய தலைமுறைக்காக நீங்கள் கட்டக்கூடிய வீடு, பல லட்சங்களை போட்டு கட்டக்கூடிய வீடு. அதனால் நல்லா வாஸ்தை பாருங்கள், ஜோதிடத்தை பாருங்கள், நல்லா அனுசரித்து அளவுகளை பாருங்கள், உள்ளளவுகளை பாருங்கள், வெளியளவுகளை பாருங்கள், பிரம்மஸ்தானத்தை பாருங்கள், வீட்டுக்கு கண் இருக்குதான்னு பாருங்கள், வீட்டுக்கு உயிர் இருக்குதான்னு பாருங்கள், வாஸ்துப்படி எது எந்தெந்த மூலையில் இருக்குதுன்னு பாருங்கள், செப்டிக் டேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள், தலைவாசல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாம் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் வீடு கட்டுறதுக்கு இப்போ யோகம் இருக்குதான்னு பாருங்கள். இப்படி எல்லாம் பார்த்து ஒருத்தர் வீடு கட்டினாவே சில நேரத்தில் சறுக்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருந்து ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா நிச்சயம் கண்டிப்பாக 100% ஜெயிக்க முடியும். இன்னிலிருந்து ரோட்டை அனுசரித்து வீட்டை கட்டாதீங்க, திசையை அனுசரித்து வீடு கட்டுங்க அப்படிங்கக்கூடிய அற்புதமான பதிவோடு மீண்டும் அழகான அடுத்த ஒரு அற்புதமான ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.